டாபிக் வந்து போட் அண்ட் ஸ்ட்ரீமு. போட் அண்ட் ஸ்ட்ரீம்னா இப்போ வந்து போட்டு வந்து எவ்வளோ ஸ்பீடாக போகுது, தண்ணியோட வேகத்தை எதிர்த்து தண்ணியோட வேகத்தோட நீரோட்டத்திலேயே எப்படி போகுது அப்படிங்கிறது தான் இந்த போட் அண்ட் ஸ்ட்ரீமோட கான்செப்ட். போட்டோட ஸ்பீடு அப்படின்னு போட் வந்து எவ்வளோ ஸ்பீடாக போகுது, போட் எவ்வளோ ஸ்பீடாக மூவ் ஆகுது அப்படிங்கிறது போட்டோட ஸ்பீடு. இதை நம்ம எக்ஸ்ன்னு எப்பொழுதுமே எடுத்துப்போம். இதே மாதிரி வந்து இப்போ போட்டு போகும்போது இப்போ வந்து ஒருவேளை அந்த போட் வந்து நீரோட்டம் வந்து சர்க்கிளாக இருந்துச்சு, அதாவது டவுன் ஸ்ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா போட் வேகமாக போகும். இப்போ அந்த போட்டு போகிற எக்ஸ் வேகமும் இந்த நீரோட்டத்தோட ஒய் வேகமும் சேர்ந்து வரும், எக்ஸ் ப்ளஸ் ஒய்யாக வரும். இதே போட்டு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, மேலேயா இருக்குது, ஸோ அப்ஸ்ட்ரீம் அதை மேல் நோக்கி போகிறதுனா எக்ஸ் மைனஸ் ஒய்யாக வரும். போட்டோட ஸ்பீடு மைனஸ் அதோட நீரோட ஸ்பீடு. இதை தான் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு சொல்லுவாங்க, மோர் அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம். இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து பாருங்க, போட்டோட வேகத்தை விட எப்பொழுதுமே வந்து நீரோட வேகம் கம்மியாக தான் இருக்கும். போட்டோட வேகத்தை விட நீரோட வேகம் கம்மியாக தான் இருக்கும். போட்டோட வேகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடும் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடும் ரெண்டத்தையும் ஆட் பண்ணிட்டு அந்த இதையும் டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா போட்டோட ஸ்பீட் கிடைச்சிடும். அதே மாதிரி வாட்டரோட ஸ்பீடு கிடைக்கணும்னா டவுன் ஸ்ட்ரீமு மைனஸ் அப்ஸ்ட்ரீமு ரெண்டத்தையும் டிவைட் பை 2 பண்ணால் நம்மளுக்கு ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணிவிட்டு டிவைட் பை 2 பண்ணால் நம்மளோட போட்டோட அதாவது நீரோட்டத்தோட ஸ்பீடு கிடச்சிடும். இப்போ வந்து டவுன் ஸ்ட்ரீம் எப்போதுமே அப்ஸ்ட்ரீமை விட பெருசாக தான் இருக்கும். இப்போ வந்து இதை எக்ஸ் ப்ளஸ் ஒய் இது போட் ஸ்பீடும் அதாவது இதுவும் ஸ்பீடும் சேர்ந்தது தான் டவுன் ஸ்ட்ரீமோட இது. அதே மாதிரி போட்டோட ஸ்பீடும் அதை எதிர்த்து வர தண்ணியோட ஸ்பீடும் சேர்ந்தது தான் அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. இப்போ இதை வந்து காம்பனன்ட்டோ அண்ட் டிவைடர் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதில் போடும்போது இது கிடைக்கும். இதை நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து எப்படின்னா போட்டோட ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கு டவுன் ஸ்ட்ரீம் ப்ளஸ் அப்ஸ்ட்ரீமும், அதே வந்து போட்டோட தண்ணியோட ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கு டவுன் ஸ்ட்ரீம் மைனஸ் அப்ஸ்ட்ரீமும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம சம்ஸை பார்ப்போம். எப்படி எல்லா சம்ஸையும் 30 செகண்ட்ஸில் சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் போட் அண்ட் ஸ்ட்ரீமில். இதில் boat goes 30 km upstream and 44 km downstream in 10 hours. அதே மாதிரி in 13 hours 40 km upstream 55 km upstream. நம்ம வந்து upstream downstream the total hours எவ்வளோ ஹவர்ஸ் எடுக்கும் டைம். அப்ஸ்ட்ரீம் வந்து 30 கிலோமீட்டர், டவுன் ஸ்ட்ரீம் வந்து 44 கிலோமீட்டர், டைம் வந்து 10 மணி நேரம் எடுத்திருக்கு. அதே மாதிரி இதில் வந்து பாருங்கள் 40 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீமு, 55 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீமு, இது வந்து 13 மணி நேரம் எடுத்திருக்கு. இதில் பாருங்கள் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து இது மாதிரி சம்ஸ்லாம் வந்து
நம்மளோட எது வந்து எதில் மேக்ஸிமம் அடிப்படுது அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இதுவும் 11ஆல் அடிப்படும், இதுவும் 11ஆல் அடிப்படும், இதுவும் 11ஆல் அடிப்படும். ஸோ நம்ம 11ஆல் அடிச்சு பார்ப்போம். இப்போ டவுன் ஸ்ட்ரீமை வந்து 11 வச்சுப்போம். 11 அடிக்கும்போது 4, இங்கே 5, 4 ஹவர்ஸு, 5 ஹவர்ஸ். அப்போ 4 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸில் டோட்டல் 10 ஹவர்ஸில் 4 ஹவர்ஸ் போயிடுச்சுன்னா பாக்கி 6 ஹவர்ஸ். இப்போ 6 அடிச்சிங்கன்னா 5 வரும். அப்போ இதையும் 5 அடித்தா 8 வரும். இப்போ இந்த 8 தான் வந்து 8ஐயும் 5ஐயும் கூட்டிங்கன்னா 13 வருது. ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அப் ஸ்ட்ரீம் வந்து 5, டவுன் ஸ்ட்ரீம் வந்து 11. நம்மளுக்கு கேட்டிருக்குது ஸ்பீட் ஆஃப் த determine the speed of the stream and that of boat in still water கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஸ்பீட் ஆஃப் த போட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 11 + 5/2 எவ்வளோ? 8. அதே மாதிரி வந்து இது ஸ்பீட் ஆஃப் த போட்டு கேட்டாங்க. இப்போ ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் கேட்டுறாங்க. இதில் வந்து ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் தான், ஸ்பீட் ஆஃப் த போட்டு தேவையில்லை. ஸ்பீட் ஆஃப் த போட் வந்து ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் வந்து y = 11 - 5/2 3. ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த சிம்பிள் பார்ப்போம். மாட்டியானா 2 மணி நேரத்தில் கீழ் நோக்கி போகிறாங்க, அதாவது டவுன் ஸ்ட்ரீம். 2 hours while it took have 30 minutes more to row the same distance. அப்போ இப்போ வந்து டவுன் ஸ்ட்ரீமை விட டவுன் ஸ்ட்ரீம் பார்ப்போம். வந்து டவுன் ஸ்ட்ரீமுக்கு 2 hours ஆகுதுன்னா 2 அரை மணி நேரம் சேர்த்து எடுத்துருக்கு. அரை மணி நேரம் மோர் ஸ்ட்ரீம். அப்ஸ்ட்ரீமுக்கு எவ்வளோ இருக்கும்? அப்போ டவுன் ஸ்ட்ரீமோட அப்ஸ்ட்ரீம் வந்து டைம் எடுக்கிறது இது டைமில் பார்க்கும்போது டைம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டில் வாட்டர் கால்குலேட் பண்ணுறோம். அதாவது ஸ்டில் வாட்டர்னு என்ன? எக்ஸ். இதுக்கு வந்து ஃபார்முலா ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலா போட்டுடலாம். 2 × டைம். இந்த டைம் t1 t2 22 × 2.5 divided by 2 + 2.5. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா it takes 2-way journey. அப்போ வந்து இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க, திருப்பி ரிட்டர்ன் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதாவது 2-way journey. அப்போ இதோட 2 மல்டிபிள் பண்ணுறோம். 2 2 4 4 2 8 8 × 2.5 20. இது 4.5. இப்போ 24.5 இருக்கா? 49. 9 4s are 36. 4/9. இந்த 4/9 இப்படி இன்டூ 60 பண்ணிங்கன்னா 3 3 3 7 20 ET/3. ET/3. அப்போ 4.26
40 ஹவர்ஸ் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டினில் போட் ரன்னிங் அப்ஸ்ட்ரீம் மேல் நோக்கி ஓடும் படகுல ஒரு குறிப்பிட்ட 8 மணி நேரம். இது மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்ம ரேஷியோவில் சால்வ் பண்ணலாம். இப்போ இதில் பாருங்கள், 8 மணி நேரம் 48 நிமிஷம் இருக்குது. 8 மணி நேரம் 48 நிமிஷம். கவர் சர்டன் டிஸ்டன்ஸ். இதில் பாருங்கள், நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இது சேம் டிஸ்டன்ஸ். இங்கேருந்து போகிற எவ்வளோ டிஸ்டன்ஸோ, இப்போ ஒரு டி டிஸ்டன்ஸ் போகுதுன்னா திருப்பி வரும்போதும் அதே டி டிஸ்டன்ஸ். அப்படி இருக்கப்ப இதுவும் ரேஷியோவில் தான் கேட்டுருக்காங்க. ஸோ செம்ம ஈஸியாக ரேஷியோவில் சால்வ் பண்ணிடலாம். பாருங்கள், 48 நம்ம 60 எழுதுறோம். 2 + 40 5 4/5 8 4/5 8 5 40 44/5 44/5. இதுதான் வந்து டைம் டேக்கன் ஃபார் அப்ஸ்ட்ரீம். டேக் அப்ஸ்ட்ரீமோட டைம். அப்ஸ்ட்ரீம் டைம் பை டவுன்ஸ்ட்ரீம் டைம். Downstream time என்ன? Why it take 4 hours to cover the same time downstream. Downstreamனா கீழ் நோக்கி வரும்போது 44/4 divided by 4 அடிங்க 11/5. Upstream time by downstream time 11/5. 11/5 அதாவது time is inversely proportional to speed. அப்போ upstream speed வந்து அப்படியே தலைகீழ மாற்றி பண்ணுங்க 5. downstream speed வந்து 7. இப்போ நம்ம அது ஆல்ரெடி நம்ம பார்த்ததை ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இனிஷியலில் சொல்லியிருப்பேன் முக்கியமான ஃபார்முலா. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலா என்னன்னா x/y equal to downstream plus upstream divided by downstream minus upstream. இப்போ downstream plus upstream அப்படின்னா 16. downstream minus upstreamனா 11 minus 5 6. அப்போ ரேஷியோ 8:3. ஆன்சர் 8:3. டைம் டேக்கன் பை போட் டு கவர் சர்டைன் டிஸ்டன்ஸ். அதாவது ஒரு படகு வந்து எவ்வளோ தூரத்தை இது பண்ணுறதுன்னா சர்டைன் அப்ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ். அப்ஸ்ட்ரீமில் ஒரு அப்ஸ்ட்ரீம் டைம் வந்து அப்ஸ்ட்ரீம் டைம் அது வந்து ஈக்குவல் டு 4/7 ஆஃப் 3 டைம்ஸ். 3 மடங்கு 3 மடங்கு இந்த 3 மடங்கு சேம் டிஸ்டன்ஸ் 3 மடங்குன்னா இப்போ 3 மடங்கு 3 டவுன்ஸ்ட்ரீம் ஆஃப் த சேம் டவுன்ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ். அப்போ டவுன்ஸ்ட்ரீமோட டைம் அப்போ அப்ஸ்ட்ரீம் டைம் பை டவுன்ஸ்ட்ரீம் டைம் என்னன்னா 12 4 3 12/7 டவுன். இதுதான். இதை வந்து நம்ம இந்த ஸ்டில் வாட்டர் ரேஷியோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ வந்து 12/7. இது டைம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீடு. அப்போ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு என்னன்னா 7, டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீடு என்னன்னா 12.
இப்போ எக்ஸ் ஒய் ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு இது ரெண்டுக்கும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ண 12 ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 19. அதே மாதிரி 12 மைனஸ் 7 ஈக்குவல் டு 5. 19/5. இப்போ இந்த என்ன சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் இந்த ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் வந்து 7.5 சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 5 தான் வந்து 7.5. அப்போ இந்த 19 என்னன்னு பார்ப்போம். 5 வந்து அடித்தா 2.5 2 பாயிண்ட் சாரி 1.5 1.5. இப்போ 1.5னா 1.5 இன்ட்டு இது 20 வச்சுப்போம். அப்போ 30ல் 1.5 போயிடுச்சுன்னா 28.5. 28.5. அப்போ 28.5 பை ப்ளஸ் 7.5 எவ்வளோ? 29. 36 வந்து டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு. அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு என்ன? 28.5 minus 7.5. Upstream speed 21. How many hours will take boat to take 42 கிலோமீட்டர் ஆஃப் அப்ஸ்ட்ரீம்? 42 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் போகிறதுக்கு இந்த 21 சால்வ் பண்ணுங்க. அப்படிங்க 4 times 2 hours ஆகும். ப்ளஸ் அண்ட் 54 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம். 54 கிலோமீட்டர் 36 ஹவர்ஸில் 18 2 36 23 54 1.5 hours plus 1.5 hours. So 3.5 hours table. Option 2 the correct. Diver rowing the speed of 3 km per hour in still water. அதாவது ஸ்பீடு ஆஃப் ஸ்டில் வாட்டர் வந்து எவ்வளோன்னா 3 கிலோமீட்டர். டபுள் த டைம் கொடுத்துட்டாங்க. இப்போ டபுள் த டைம். அப்போ நம்ம இதை டைம் வச்சு சால்வ் பண்ணுறதுனா அப்ஸ்ட்ரீம் டைம் டபுள் த டைம் கோயிங் 50 கிலோமீட்டர். இப்போ வந்து டிஸ்டன்ஸ் ஈக்குவல் 50 கிலோமீட்டர் போயிட்டு 56 கிலோமீட்டர். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் காமன்னாலே டைமை வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். அப்ஸ்ட்ரீம் டைமில் வந்து அப்ஸ்ட்ரீம் டைம் டபுள் த எப்போதுமே டவுன் ஸ்ட்ரீம் வந்து ஸ்பீடு வந்து மோராக இருக்கும். ஸோ அப்ஸ்ட்ரீம் தான் அதிகமாக இருக்கும். 2 டைமு. இது ஸ்பீடில் அந்த டைம்லனா இன்வெர்ஸாக இருக்கும். டவுன் ஸ்ட்ரீம் டைம் வந்து 1. 2 கம்பேர் டு 1. ஸ்பீடு நம்ம பார்த்துட்டோம். ஸ்பீடு வந்து என்னவாக இருக்கும்? ஸ்ட்ரீம் ஸ்பீடு பார்த்தா ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து 1:2 இருக்கும். இதை நம்ம வழக்கம் போல் கம்பேரிட்டிவ் டிவைட் மெத்தடில் போட்டிங்கன்னா எக்ஸ் ஒய் கிடச்சிரும். ஸ்டில் வாட்டரும் இதுவும் கிடச்சிரும். எக்ஸ் ஒய் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 3 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. இப்போ இந்த 3 தான் வந்து 3 கிலோமீட்டர் பெர் ஹவர். இப்போ இந்த 1 வந்து 1 தான் 1 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஆன்சர் வந்து 1 கிலோமீட்டர் பெர் ஹவர்.